ரயில் கட்டண உயர்வு தங்களுக்கு பெருந்தொல்லை என வேதனை தெரிவித்திருக்கும் நெல்லை மக்கள் டிக்கெட் கட்டண உயர்வை பிரதமர் மோடி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். ரயில்வே கட்டண உயர்வு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறா பாமர மக்கள் பயணிக்கக்கூடிய இந்த ரயில்வே துறையில் இது கட்டண உயர்வு பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டுபடுத்துது. பொதுமக்கள், மூத்த குடிமக்கள் இவங்களுக்குரிய சலுகைகளையும் இன்னும் அந்த ரயில்வே துறை வழங்கலை. கொரோனா காலத்தில் மூத்த குடிமக்களுக்குரிய சலுகைகளை எல்லாத்தையுமே இன்னும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நல்ல லாபகரமாக இயங்கக்கூடிய ரயில்வேக்கு எதுக்காக இந்த கட்டண உயர்வை பொதுமக்கள் மீது திணிக்காங்கங்கிறது தெரியல. இந்த ஒன்றிய அரசு உடனடியாக இதை ரத்து செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே கொரோனா காலத்திலே தற்காலிகமாக தான் மூத்த குடிமக்களுக்கு செய்யப்பட்டது. அந்த சலுகைகள் நிறுத்தப்பட்டு தற்காலிக நிறுத்தம். மீண்டும் அதை நிலை மாறவில்லை என்று மூத்த குடிமக்களிடம் இருக்கிறது இந்த அளவிலும் மிகப்பெரிய வருத்தம். ஆகவே அதையும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும், கொஞ்சம் திருத்தம். இந்த ரயில் கட்டணத்தை கண்டிப்பாக உயர்கின்ற நிலை வருகின்ற பொழுது மற்ற விலைவாசி உயர்வுகளுக்கும் இது ஒரு அடிப்படை காரணமாக அமைந்துவிடும். எளிமையாக பயணம் செய்கிறார்களாம், மீண்டும் மீண்டும் வருகிறார்கள் நாடி. ஆகவே மாண்புமிகு மாநில பிரதமர் அவர்கள் இதில் பரிசீலனை செய்ய வேண்டும். அவர்கள் மோடி என்று சொல்லுகிறேன். சாதாரணமாக ஒரு பெட்ரோல் விலை கூட்டினா கூட, பெட்ரோல் ₹1 கூட்டினாலும் கூட உடனே எங்களுக்கு விலைவாசிகள் லாரிக்காரங்கள்லாம் செய்யப்படுத்தி பண்ணி விலைவாசி கூட்டிடுவாங்க. அதே மாதிரி இந்த ரயில் பயணத்துக்கு ஒரு காசு, லிட்டருக்கு ஒரு காசு சொன்னால் மொத்தத்திலே மக்களின் மீது தான் இந்த சுமை திணிக்கப்படுகிறது.